ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம். நம் சாயன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்படி நோட்டிஃபிகேஷனில் வந்த உடனே அந்த பதிவை பார்த்து அதனோட முழு பலனையும் பயனையும் நீங்கள் அடையணும். அதுதாங்க என்னோட விருப்பம். சாய்பாவின் அன்பு கட்டளை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்று இரவு உறங்குவதற்கு முன்னாடி இந்த பதிவை ஒரு முறை கேளுங்க. நாளைய வியாழன் விடியலில் அற்புதமான விடியலாகவும் நீங்கள் நினைத்த நீண்ட நாட்களாக நினைத்துட்டு இருந்த அந்த நற்செய்தியும் உங்கள் செவிக்கு வந்து சேரும். அதுக்கு இன்று இரவு உறங்குவதற்கு முன்னாடி இந்த ஒரே ஒரு பொருளை வீட்டு நிலைவாசப்படி வெளியே போட்டுட்டு கண் மூடி தூங்குங்க. தூங்கும் பொழுது இந்த ஒரே ஒரு மந்திரம் 9 முறை சொல்லி பாருங்க. சாய்பாவின் சக்தி வாய்ந்த இந்த மந்திரம் சொல்லிக்கிட்டு அந்த பொருளை வீட்டு நிலைவாசப்படியில் வெளியில் போட்டுட்டு நீங்கள் தூங்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் சாயப்பா அற்புதத்தை நிகழ்த்துவார். அப்படி சக்தி வாய்ந்த அற்புதம் இருந்த பொருள் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது சாயப்பாவின் உதி, அதாவது விபூதி. அதை எடுத்து இன்று இரவு உறங்கிட்டு நீங்கள் செல்லலாம் அப்படின்னு நினைப்பீங்க இல்லைங்களா? கை கால் முகமெல்லாம் அலம்பிட்டு விபூதி எடுத்து வீட்டு நிலைவாசப்படி மெயின் நிலைவாசப்படிக்கு வெளியில் அப்படியே நீட்டமாக கோடு போல் போட்டு விட்டுட்டு ஓம் சாய், ஸ்ரீ சாய், ஜெய் ஜெய் சாய் அப்படிங்கிற மந்திரத்தை 9 முறை சொல்லிடுங்க. சொல்லிவிட்டு எனக்கு நீண்ட நாளாக நடக்காத அந்த பிரச்சனை நடக்கணும் சாயப்பான் மனதார வேண்டிட்டு தூங்கிங்க. நாளைய விடியலில் உங்களுக்கு அந்த நற்செய்தி செவிக்கு வந்து சேரும். அந்த விபூதியை நீங்கள் காலில் மிதிக்கக்கூடாது. காலையில் விழுந்த உடனே அதை ஒரு வெள்ளை துணியில் ஈரப்படுத்தி அதை தொடச்சி எடுத்துடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் கடைப்பிடிங்கள். அப்படி நீங்கள் கடைப்பிடித்தால் உங்கள் வாழ்வில் இனி அனைத்தும் வெற்றியே.